கிழக்கு மாகாண பொதுச் சேவையின் கீழ் முகாமைத்துவ சேவை உத்தியோகர்களுக்கான திறந்த போட்டி பரீட்சை, மேனேஜ்மெண்ட் ஆபீசருக்குரிய கிரேட் 3 தரம் 3க்குரிய போட்டி பரீட்சை, ஓபன் காம்படிஷன் எக்ஸாமினேஷன் விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கிறது 2026. இந்த சேவைக்குரிய மொத்த வெற்றிடங்களாக 123 காணப்படுகிறது. இந்த திறந்த போட்டி பரீட்சைக்கு விண்ணப்பிப்பவர்கள் சில தகமைகளை கொண்டிருக்க வேண்டும். குறிப்பாக இலங்கையினுடைய பிரதியாக இருக்க வேண்டும், கிழக்கு மாகாணத்தை நிரந்தர வதிவிடமாக கொண்டிருக்க வேண்டும், சிறந்த நல் ஒழுக்கமும் சிறந்த உடல் ஆரோக்கியமும் உள்ளவராக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரியானவர் இந்த விண்ணப்பங்களினுடைய இறுதி திகதிக்கு முன்னர் சகல தகமைகளையும் பூர்த்தி செய்திருக்க வேண்டும். வயதென்னையாக 18 வயது முதல் 35 வயது வரை காணப்படுகின்றது. கல்வி தகமைகளாக GCE-OL கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையில தமிழ், ஆங்கிலம், சிங்கள மொழி மூலத்தில 4 திறமை சித்திகளுடன் 6 பாடங்களில் சித்தி அடைந்திருக்க வேண்டும். அந்த 6 பாடங்களில் கணிதம் உள்ளடங்கலாக சித்தி அடைந்திருக்க வேண்டும் என்று கல்வி தகமைகளாக சொல்றாங்க. மாதிரி GCE-A-level கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் ஒரே அமர்வில் 3 பாடங்களில சித்தி அடைந்திருக்க வேண்டும், ஆங்கிலம் தவிர்ந்து என்று சொல்றாங்க. சேவையானது நிரந்தரமானதும் ஓய்வூதியம் பெறக்கூடியதுமான ஒரு சேவையாக இந்த சேவை காணப்படுகின்றது. இந்த சேவை என்பது இடமாற்றத்திற்குட்பட்ட சேவையாகும். குறிப்பாக கிழக்கு மாகாணத்திற்குள்ள இடமாற்றம் பெறக்கூடிய ஒரு சேவையாக இந்த முகாமைத்துவ சேவை காணப்படுகின்றது. நியமனம் கிடைத்து முதல் 3 வருடங்களும் தகுதிகான் சேவையாக கொள்ளப்படும் என்றும் இந்த சேவையில் கூறப்படுகின்றது. இந்த போட்டி பரீட்சைக்குரிய விண்ணப்பங்களை ஆன்லைன் மூலமாகவே பூரணப்படுத்தி அனுப்ப வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையும் இங்கு கூறப்படுகிறது. அதாவது இந்த விண்ணப்பங்களை 2026/7/15 முற்பகல் 9 மணி முதல் 2026/8/14 பிற்பகல் 10 மணி வரை ஆன்லைன் ஊடாக இந்த விண்ணப்பங்களை பூரணப்படுத்தி விண்ணப்பிக்க முடியும் என்று கூறப்படுகிறது. சம்பள அளவு திட்டம் சகல கொடுப்பனவுகளும் சேர்ந்து 82,000 ரூபாய் இந்த சம்பளத்தினை இந்த சேவையின் மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல பரீட்சைக்கு தோற்றுகின்ற விடயம் தொடர்பாகவும் அவர்கள் சில விஷயங்களை சொல்றாங்க. குறிப்பாக உளச்சார்பு பரீட்சை ஒன்றும் மொழியாற்றல் பரீட்சை ஒன்றும் மொத்தமாக 2 பரீட்சைகள் நடைபெறும் என்று கூறப்படுகிறது. இந்த போட்டி பரீட்சையினுடைய பரீட்சை நிலையங்களாக கிழக்கு மாகாணத்தில் 4 நிலையங்கள் கூறப்படுகிறது. திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை, கல்முனை இந்த 4 இடங்களையும் வரிசைப்படுத்தி நாங்கள் விண்ணப்பிக்க முடியும். பரீட்சை தொடர்பான ஏனைய விடயங்கள் தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அதனை இந்த காணொலியில் முழுமையாக நாம் தருவதற்கு நேரம் போதாது. ஆகையினால் நான் இந்த வருத்தமான அறிவுறுத்தலினை இந்த காணொலியின் கீழே நாம் லிங்க் ஊடாக இணைத்துள்ளோம். தேவையானவர்கள் முழுமையாக பார்த்து இறுதி திகதிக்கு முன்னர் குறிப்பிடப்பட்டுள்ள சகல விடயங்களை பூர்த்தி செய்து விண்ணப்பிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். சகல விண்ணப்பதாரர்களும் இந்த போட்டி பரீட்சையில் சித்தி பெற்று குறித்த பதவியினை பெற்றுக்கொள்ள எமது யூடியூப் சேனல், Facebook சேனல், TikTok சேனல் சார்பாக நாம் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.